am Swati Sundarajan and நான் வந்து என்னோட பேஜில் வந்து ப்ளவுஸ் டிசைனிங் டிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் அண்ட் என்னோட ப்ளவுசஸை வந்து சாம்பிள்ஸ்க்கு காமிச்சு எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்கிற ஐடியாஸும் கொடுத்துட்ருக்கேன். இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் வந்தாச்சு, காட்டன் சாரீக்கு எப்படி நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பேஜில் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனிங் டிப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் கீழே, கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஸோ இன்றைக்கான ப்ளவுஸ் டிசைனிங் டிப்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதி காட்டன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சாரீ ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் உங்களுக்கு வந்து முந்தி அண்ட் பார்டர் மட்டும் இந்த மாதிரி டிஷ்யூவில் வரும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு சாரீ கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூக்கு வர அந்த கலரில் நான் வந்து ஸ்லீவ்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் லேயர் ஸ்லீவ்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லேயர் வந்து அந்த டிஷ்யூ கிளாத்தும், இன்னொரு லேயர் வந்து பிளாக். அண்ட் ஃப்ரண்ட் வந்து போட் நெக் கொடுத்துருக்கேன் அண்ட் பைப்பிங். பேக் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஷ்யூலேயே பட்டன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டான சாரீ. இந்த சம்மருக்குலாம் வந்து நீங்கள் அஃபிஷியலாக இங்கே வச்சு இதை கட்டிட்டு போனீங்கனாலும் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அதே சமயம் ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ இதோட ப்ளவுஸும் கொஞ்சம் ட்ரெண்டியாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஹோல்ஸ் வரும். நார்மல் ப்ளவுஸ் டிசைன் மாதிரியே தான், பட் எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தை மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்டும்தான் இந்த டிசைன், பேக் மட்டும்தான் இந்த டிசைன். உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து நார்மல், ஸோ ஜஸ்ட் எப்பயும் போல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக எங்கேயாச்சும் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு நீட்டான லுக்கை கொடுக்கும். அண்ட் இதுக்கான ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரியில் வர கிளாத்தையே வந்து இந்த மாதிரி விவி டைப்பில் அந்த பேட்டர்னில் வர மாதிரி பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஸ்லீவில் வெறும் பார்டர் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இங்கேயும் கூட அந்த மாதிரி வி பேட்டர்ன் அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து எப்பயும் போல் நார்மல். ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டான டிசைன் இது. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே மீட்டிங் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு போகலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பிளாக் சாரீ. அண்ட் இந்த சாரியில் பெருசாக ஜரியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு பிளெயின் சாரீ மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் எப்படின்னா குட்டியாக ஒரு ஓப்பனிங் இருக்க மாதிரி, நிறைய பேருக்கு வந்து பின்னாடி ரொம்ப பெரிய ஓப்பனிங் இருந்தால் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்லாம் வச்சு போடும்போது ஒரு நீட்டான ஃபினிஷும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு லீஃப் பேட்டர்னில் நான் ஒரு ஹோல் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் கைக்கு வந்து குட்டியாக ஒரு பஃப் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் வந்து நார்மல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பியோர் காட்டன் சாரீ. இதோட கலர் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். எல்லோ வித் பர்பிள் வர மாதிரி ஒரு டார்க் ஷேடில் இருக்கும். அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் எந்த மாதிரி இதோட ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஜரி வருதில்ல, ஸோ அந்த பார்டரை மட்டும் இந்த மாதிரி நெக் லைனில் உங்களுக்கு இங்கே காலர் ஒட்டி வரும். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு அந்த லுக்கே வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து நார்மலாக வச்சுட்டு அண்ட் பார்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னாடியும் அந்த நம்ம முன்னாடி வச்ச பார்டர் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சிம்பிள் டிசைன் தான், ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்க கிளாத்லேயே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தைப்பீங்க. பட் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வேர் பண்ணும்போது. நான் வேர் பண்ணியிருக்க இமேஜ் எல்லாம் இங்கே பக்கத்தில் ஆட் பண்ண பார்க்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. நெக்ஸ்ட் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூட் மெட்டீரியல். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளாக் கலர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் சாரியில் இருக்க கிளாத் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக பின்னாடி வந்து ஒரு அம்பர்லா இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஸ்டார் இல்லை பட்டர்ஃப்ளை கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மோஸ்ட்லி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுறது அழகாக தெரியும். ஸோ இந்த பேட்டர்னில் பின்னாடி மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் எப்பயும் போல் எல்போ ஸ்லீவ் தான். அண்ட் உங்களுக்கு நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃப்ரண்ட் நெக். ஸோ பேக்கில் மட்டும் இந்த டிசைன்ஸ் வரும். அண்ட் அதுலேயே கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியும் ஆட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் நெக்ஸ்ட் saree வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ எடுக்கிற கல்யாணி காட்டன். இதில் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் நான் சொன்ன மாதிரி saree இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் தான் அழகு, கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளவுஸோட கலருக்கு அந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து ஒரே ஒரு லைன் அந்த பார்டரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் குட்டி குட்டி பால்ஸ் வந்து அதோட ஃபினிஷிங்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ போடும்போது உங்களுக்கு ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். அண்ட் எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஜஸ்ட் பைப்பிங் கொடுத்து நெக். ஸோ இது வந்து பேக் டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் saree இன்னைக்கோட கலெக்ஷன்ஸில். ஸோ இதுவும் வந்து காதி காட்டன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ஹாட் போட்ட மாதிரி ஒரு saree. அண்ட் இந்த சாரீக்கும் வந்து சேம் கலர் ப்ளவுஸே இருந்தது. நான் ஜஸ்ட் அந்த ஹாட் வர கலரில் இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களோட பேக் நெக்குக்கும் அண்ட் ஸ்லீவுக்கும். ஸோ போடும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நார்மல் யூ நெக் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் நார்மல் யூ நெக் தான் கொடுத்து பைப்பிங் கொடுத்து முடிச்சிருக்கேன். இந்த வீடியோட கம்ப்ளீஷனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு காமிச்ச ப்ளவுஸ்லேயே எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கிடையாது, இதை நான் டிசைன் பண்ணேன். இது எல்லாமே என்னோட saree. இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் நான் காட்டுறேன். இந்த saree எங்கே எடுத்திருக்கேன், இந்த ப்ளவுஸ் எல்லாம் எனக்கு யார் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாரியோட டீட்டெயிலுமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ கீழே இருக்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட அப்கமிங் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ப்ரொஃபஷனல் செஷன் வந்து கோயம்புத்தூரில் May 12th நடக்குது. அண்ட் செல்ஃப் செஷன் வந்து ஆன்லைனில் May 5th நடக்குது. இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.